வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அஜிதா அவர்களும் பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறார். வணக்கம். காவிரி உரிமை மீட்பு பேரணியில் தீக்குளித்த இளைஞர் நேற்று பலியாயிருக்கிறார். நேற்று முன்தினம் அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்றது. அதில் தீக்குளித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? இந்த தமிழர்கள், தமிழ்நாட்டினுடைய குறிப்பான தேவைகள் அல்லது தமிழீழத்திற்கான போராட்டங்கள் எப்படின்னு சொல்லி ஒரு முறையும் இந்த ஒரு பரந்துபட்ட ஒரு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடும் பொழுதெல்லாம் முத்துக்குமாரிலிருந்து செங்கோடியிலிருந்து இப்போ விக்னேஷ் வரைக்கும் நம்ம இளைஞர்களை பார்த்துட்டு வரோம். இந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் நோக்கோடையோ அல்லது பெரிய ஆளாக மாற வேண்டும் என்றோ அல்லது அப்படி செய்துவிட்டால் எல்லாம் தீர்ந்துவிடும், அப்படி உடனடியாக மாறிவிடும் அப்படிங்கிற ஏதோ ஒரு சிறிய நப்பா செயலோ அல்லது இது ஒரு போராட்டத்தை தொடரும் நம்முடைய உயிர் தியாகம் என்பது தொடர்ச்சியாக நடந்து நல்ல முடிவுகளை கொண்டு செல்லும் என்ற முடிவுக்குத்தான் அவர்கள் போறாங்க. இந்த உயிரிழப்புகளை நாம் ரொம்ப சாதாரணமாக பார்த்து விட முடியாது. ஆனால் நீங்க இளைஞர்கள்னு நம்ம சொல்லும் போது எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தி அவங்க கடைசி ஆயுதமாக இதை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப சின்ன வயது. எந்த ஆயுதத்தெல்லாம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, கடைசி ஆயுதமாக இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது அவர் மட்டுமே எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்திவிட்டு கடைசியாக பண்ணாங்கன்றது இல்லை. அவர்கள் இந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது அரசியல் கட்சி தலைவர்களை நோக்கி இதெல்லாம் சரியா போயிடும்னு நினைக்கிறாங்க, அல்லது ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி சில விஷயங்களை செய்யும் என்று எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது உணர்ச்சி மேலிட செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதில் ஒன்றும். எனவே தன்னுடைய அனுபவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய 100வது வயதில் கூட அவங்க செய்யக்கூடாதுங்கிறது தான் சரியான முடிவாக வரும். ஆனாலும் கூட இதை எப்படி பார்க்கறதுன்னு போது அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் அதில் இருக்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய ரொம்ப ஆழமான உண்மைகள் தான் இதனுடைய வெளிப்பாடு. ஒருத்தர் தான் அதனுடைய பலியாகி இருக்காங்க. ஆனால் பல இளைஞர்கள் அதை பற்றி நினைக்கிறாங்க. கையறு நிலை இருக்குல்ல, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளே போன்றிருக்கவங்க அதான் பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம், அவங்க நான் பேசுவது பிரயோஜனம் இல்லை, ஒருவேளை நடந்துரும்ன்ற ஒரு தப்பா செயலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாக போவது கிடையவே கிடையாது. அதில் எந்த விதமான ஒரு சிக்கலும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த உயிரை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயங்கள் மிக ஆழமான ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. நீங்கள் இந்த சாதனைக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் முக்கியமான பிரச்சனை கிடையாது. அப்போது இந்த விஷயங்களுக்கு செய்யும்பொழுது நம்ம எவ்வளோ தூரம் கவனமாக பிரச்சனையும் சார்ந்து நம்ம ஈடுபடுறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் நேற்று வரைக்கும் தண்ணீர் இல்லைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கர்நாடகத்திலேருந்து 12,000 கனஅடி தண்ணி 15,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு காத்தாலிருந்து நேற்று நள்ளிரவு மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான நம்ம எந்த பிரச்சனைகளை சார்ந்து நம்ம இயங்குகிறோமோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் முன்னோ பின்னோடோ உடனடியாக நடக்கவில்லை என்றாலும் பின்னாடி நடக்கிறது, ஒரு காலம் தள்ளி நடக்கிறது. அதாவது அது உடனடியாக தீர்வு வந்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நம்முடைய ஆதங்கமாக இருக்கலாம். ஆனால் அதற்கான தீர்ப்புகள், அதுக்கான ஒரு தீர்வுகள் தன்னால் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இப்போ டெல்டா மாவட்டங்களில் மழை என்ற நேற்று இரவில் சொல்கிறார்கள். அப்படின்னும் போது படிப்படியாக சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த ஒரு தொலைநோக்கோடு அந்த ஒரு பொறுமையோடு காத்திருந்து பிரச்சனைகளை அணுவது என்பதுதான் முக்கியமே தவிர இப்ப நம்ம கண்ணதில் பார்க்கிறோம். இப்ப நீங்க அதைத்தான் நான் அவங்க கிட்ட கேள்வியா கேட்டாங்க. இளைஞர்கள் தானே, சிறு வயது தானே, நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய முடியும், அவங்களுடைய திறமையை பயன்படுத்த முடியும், படிப்பை பயன்படுத்த முடியுமே, ஏன் கடைசி ஆயுதங்களா இதை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிற போது இந்த பிரச்சனை பல ஆண்டுகளா இருக்கு. நிறைய தலைவர்கள் நிறைய மாடல்களை பயன்படுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்து அவங்க தோத்து போயிட்டாங்க. இனிமையாவது வேறு ஒரு கோணத்துல இது தீர்வை நோக்கி பயணிக்காதா அப்படிங்கிற ஒரு விதையாக இதை செய்யறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான தீர்வு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கின தீர்வு. அந்த வழங்கின தீர்வை அமல்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது. இப்ப நீங்க கர்நாடக மாநிலம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது. அப்ப அதை நிறைவேற்ற மாட்டேன் என்கிறது. அப்ப அதுக்கு ஒரு நீண்ட சட்ட போராட்டம் தான் அதற்கான அடுத்த கட்ட நகர்வாக இருக்க முடியுமே தவிர அரசியல் ரீதியான வில் பவர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது
மத்திய அரசுக்கும் தேவை, மாநில அரசுகளுக்கும் தேவை. அதே சமயத்தில் சட்ட ரீதியான ஒரு போராட்டம், இரண்டுமே சட்டமும் அரசியல் களமும் இணைந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் தான் இப்போ அடுத்த கட்டத்தில் இருக்கின்றன. இப்போ யாரும் தமிழகத்தின் உரிமையை மறுக்கவில்லை, உச்சநீதிமன்றமும் மறுக்கவில்லை, மாநிலங்களும் மறுக்கவில்லை. ஆனால் அதை தருவதற்கான ஒரு வாய்ப்பு இன்று இல்லாத சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இருக்கக்கூடிய சிக்கல் அரசு ரீதியான சிக்கல், சட்ட ரீதியான சிக்கல். இதை ஒழுங்குபடுத்தி வெளியே கொண்டு வர வேண்டியதுதான் நம்முடைய இப்போ மிகப்பெரிய போராட்டமாக இருக்குமே தவிர, இதில் தனிநபர் தியாகங்கள் என்பவை எந்த விதமான புதிய மாற்றங்களையோ ஒரு புதிய திறப்புகளையோ ஏற்படுத்திவிட போவது இல்லை. இதெல்லாம் செய்யணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லையா, இல்ல புரிதல் தப்பா இருக்கா, இல்ல புரிதல் இல்லையா, எப்படி இதை பார்க்கிறது? இந்த புரிதலை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு தப்பாவும் அல்லது புரிதல் இல்லாமே இருக்கு, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு தவறு தற்கொலை என்பது தவறு, இல்லை இப்படி பண்றது தவறு அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். இப்போ வாஞ்சிநாதன் ஒரு ஆஷரை சுட்டுட்டு தான் போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ஒரு குழத்தனமான விஷயம், அப்படிலாம் போய் பண்ணலாமா, நாடு உடனே சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்படின்னு பேசுறது ஒரு விதமா இருக்கு. அப்போ நம்ம ஒரு பிரச்சனை ஒரு தொடர்ச்சியாக ஒரு அரசுக்கும் சிந்திக்கிற ஒரு திறனும் செயலாற்றும் ஒரு திறனும் அவங்களுடைய நடவடிக்கை, அந்த சிந்தனைக்கும் செயலுக்கும் நடுவில் பிஹேவியர்னு சொல்ல பாருங்க, அதுவும் ஒன்று இருக்கு. இந்த மக்களுடைய உணர்வு நிலையை புரிந்து கொண்டு ஒரு அரசாக பொறுப்பாக நடந்து கொண்டால் இவ்வளவு தூரம் இவங்க வரமாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, அந்த பையன் வேகமா துள்றான், எங்க அம்மாவை பேசிட்டியா நீ அப்படின்னு அடிக்க வரான்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பாவோ யாரோ ஒரு பெரியவர் தலையிட்டு நீ பேசுறது தப்பு, நீ முதல்ல மன்னிப்பு கேளு, காலில் விழு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பையனுடைய வேகம் குறையும். ஏன்னு சொன்னா ஆழ்ந்து சிந்திக்கிற அனுபவம் உள்ள ஒருவர் அந்த பிரச்சனையினுடைய உணர்வு பூர்வமான நிலையை கட்டுப்படுத்தி நடைமுறை சாத்தியமான விஷயங்களை கொண்டு வரணும். அப்ப அரசு என்பது ஒரு கூட்டான ஒரு பெரிய பப்ளிக் கான்சைன்ஸ்னுடைய ஒரு தலைமையில இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு இருக்க ஒரு விஷயத்துல பொறுமையா நான் கேட்டேன். நீங்க குடும்பத்து பிரச்சனை இல்ல, அந்த பொறுமை இல்ல, குடும்பத்து பிரச்சனை நீங்க ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்துட முடியும், இல்ல கொஞ்சம் காலதாமதமான ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலயோ நீங்க கொண்டு வந்துட முடியும், மாதத்துல கூட கொண்டு வந்துட முடியும். ஆனா நீங்க அரசு சார்ந்த பிரச்சனைகளை, அரசியல் ரீதியான காரணங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க அப்படி கொண்டு வந்துட முடியாது. அங்கதான் இங்க பொறுமை வேணுமா, புரிதல் வேணுமா? அது பொறுமை அப்படிங்கறத விட அது சரியான நடவடிக்கை சரியான நேரத்தில் துரிதமாகவும் இருக்கணும். யார் பொறுமையுடன் இருக்கணும்னா, ஒரு நீண்ட பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்கள் பொறுமையா இருக்கலாம், கொஞ்சம் உடனடி தேவை இருக்கும்போது அவங்க விரைந்து தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இந்த வரவேண்டிய தண்ணீர் ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 15 வரைக்கும் வரலன்னு சொன்னா இந்த பருவ பயிரே நம்ம போட முடியாதுன்னு போது கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு நவம்பர் வரைக்கும் பார்க்கலாம், மழை வந்துடும் பண்ண முடியாது. அப்போ ஒரு 15 லட்சம் ஏக்கர் நிலங்கள் கடைமடைக்கு போக வேண்டிய இடங்கள் வரைக்கும் போகாமே விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது அடுத்த ஆண்டு வரைக்கும் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கும். வேற எதையுமே அவர்கள் நம்பி இல்லை. அந்த மக்கள் நம்மள மாதிரி குழு அறைகளில் உட்கார்ந்து கொண்டோ பொறுமையை பற்றி பேசிக்கொண்டோ நம்ம பேப்பர்ல வச்சுட்டோ பண்ண முடியாது. அந்த விவசாயிகளுக்கு அது தேவை. அந்த விவசாயிகள் அதை செய்யலைன்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கை இல்லை. நீங்க வாழ்க்கையே வந்திருக்கும் போது கொஞ்சம் பொறுமை காத்து கொண்டிருங்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் அவங்க தொழில். அதனால இதுல அரசியல் பண்றவங்க ஒரு பக்கம், விவசாயிகளாக போராடிட்டு எங்களுக்கு தண்ணி வேணும் கொடுங்க, அதுக்கான நாளை முடிவு பண்ணுங்கன்றது அவசியம். அப்போ பொறுமை என்பது என்னன்னு சொன்னா அந்த கால நேரத்திற்குள் சரியான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டிய அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் தான் பொறுமையான நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த உணர்வே இல்லாதவர்கள் செய்ய முடியாது. ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கணும், மார்ச் மாதம் ஹியரிங் வருது, நீதிமன்றம் ஜூலை மாதத்துக்கு அந்த வழக்கை ஒத்தி வைக்குது, மீண்டும் ஜூலை மாதம் ஹியரிங் வருது, அக்டோபர் மாதத்துக்கு அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. ஒரு வருஷம் உங்களுக்கு பீரியட் முடிஞ்சிருச்சு. குறுவை, சம்பா, தாளடி 3 பருவமே கேள்விக்குறியா இருக்கு. அப்ப நீங்க எந்த பிரச்சனைக்கு எப்போ முடிவெடுக்கணும்னு இருக்குல்ல, நீங்க அரசு அந்த முடிவை எடுக்காத போது பிரச்சனைகளை ஆறப்போடக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ஆறப்போடலாம், துரிதமாக முடிவெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க துரிதமாக முடிவெடுக்கணுங்கிற போதுதான் இந்த மாதிரியான விளைவுகள் நடக்குது, இந்த மாதிரியான வினைகள் வெளியேற்றப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, இதுக்கு இன்னொரு ரொம்ப எளிமையான தீர்வு இருந்தது. நம்ம அதை கை கொள்ளலை. என்ன சிக்கல் அப்படின்னா, இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கிறது. இதை நாம் அமல்படுத்த வேண்டியது மத்திய அரசு. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பது, இதெல்லாம் ஒரு சிக்கலாக தனி பிரச்சனையாக வைத்துக் கொள்ளும். இன்னொரு அடிப்படையில் நமக்கு தெரிந்த ஒரு செய்தி என்னவென்றால், கர்நாடகத்தில் தண்ணீர் இல்லை என்று அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஒரு செய்தி அவர்கள் செய்திருக்க முடியும். என்னன்னா, சித்தராமையா அவர்கள் ஒரு தமிழகத்திலிருந்து ஒரு அதிகாரிகள் குழுவை வரவழைத்து இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய இருப்பு நிலை இவ்வளவுதான், இன்னைக்கு எங்களால் இவ்வளவுதான் தர முடியும், எங்ககிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அப்படின்னு நேரடியான ஒரு திறந்த மனப்பான்மையோடு நீங்க இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கலாம்.
அப்போ என்ன நடந்திருக்கும்னா, இப்போ அவர் பண்ண ஒரு முதல் தவறு என்னன்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முதல்ல பேசுறார். உடனே அது அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதை பிடிச்சுக்கிறாங்க. உடனே வந்து அது வந்து இப்போ நீங்க உச்சநீதிமன்றம் போன உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் 15,000 கண்ணாடி தண்ணீர் திறந்து விடுங்க, அப்புறம் 12,000 கண்ணாடி தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னு உடனே அது ஏதோ தங்களுக்கே விடப்பட்ட ஒரு பெரிய சவாலாக, தங்களுடைய தன்மானத்துக்கு விடப்பட்ட சவாலாக ஆரம்பித்து விடுகிறது. ஸோ இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் என்ன, கண்ணெதிரில் நமக்கு தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும், கர்நாடகத்துக்கும் தெரியும், மழை பெய்யவில்லை, உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நாம ஜூன் 12ஆம் தேதி நாம தண்ணீர் திறந்து விடும். அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பழைய உதாரணங்கள், நான் வந்து HV ஆண்டே அவரோட பேசியிருந்திருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ முதல்வராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக நீங்கள் இவரை வந்து நேரா இருந்து ராமகிருஷ்ண ஹெக்டே விட்டு போய் பாருங்க அப்படின்னா, போய் பார்க்கக்கூடியவங்க பார்க்கும்போதே பேசும்போதே இருக்கக்கூடிய இந்த எளிமையான பேச்சுவார்த்தை, அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய NT ராமாராவ் போய் பாருங்க, பார்த்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ரொம்ப எளிமையாக உன்னை தண்ணீர் திறப்பதற்கான இரு மாநில உறவுகள் என்பது, தனிப்பட்ட உறவுகள் என்பது மிகப்பெரிய அளவில் இந்த பேச்சுவார்த்தைக்கும் இணக்கத்துக்கும் ஒரு சமாதானத்துக்குமான ஒரு வழிமுறை இருக்கிறது. அப்ப நீங்க உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது, அதை அமல்படுத்த வேண்டியது என்பது ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது நடக்கட்டும். அதே சமயத்தில் பிற மாநிலங்களோடு இணக்கமான உறவையும் தனிப்பட்ட ஒரு நட்பையும் பேணுவதன் மூலமாக அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து விட முடியும். இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வந்து உரிமைகளை பேசி பெறுவது என்பது இன்னொரு கட்டம். ஆனால் நாம் செய்ய தவறியது என்னவென்றால், கர்நாடகமும் செய்ய தவறியது, தமிழகம் செய்ய தவறியது என்னவென்றால், இந்த விதமான ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தை, ஒரு சுமூகமான தீர்வு, இதை நோக்கிய நம்முடைய நகர்வுகள் மிக மிக குறைவாகவே இருந்தன. நீங்க சொன்ன மாதிரி எல்லா போராட்டங்கள்லையும் இந்த தீக்குளிப்புகள் நடக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பொது வேலைநிறுத்தம் எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அதுல இது மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படவே இல்லை. ஆனா இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, இல்ல ஜாதி சார்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்கள், அந்த உரிமைகள் அப்படின்னு வருகிற போதுதான் இந்த மாதிரியான தீக்குளிப்புகள் அப்படிங்கிறது நடக்குது. இதை தலைவர்கள் நேரடியாக யாருமே வந்து ஊக்குவிக்கிறது இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய செயல்பாடுகள் மறைமுகமாக இதை வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்படிப்பட்ட தீக்குளிப்புகளுக்கு பிறகு குறிப்பிட்ட தலைவர்களுக்கு பெரிய வசதி வந்துருச்சு, அல்லது ஒரு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் வந்துருச்சு, அல்லது ஒரு வாக்கு வங்கி பெருகிடுச்சுங்கிற ஒரு வரலாறு இல்லை நமக்கு. அதனால அவங்க மறைமுகமாக அதை ஏற்றுக்கொள்றாங்களாங்கிறத விட தாங்கள் சொல்லும் கருத்துக்களுக்கு உரமூட்டுவதாக இருக்கு. பாருங்க, ரொம்ப ரொம்ப மோசமானது. லாப நோக்கத்தை கருதி கூட நான் கேட்கவே இல்லை. அவங்களுடைய செயல்பாடோ பேச்சோ, உணர்வுகளை தூண்டுற மாதிரியான செயல்பாடோ, உணர்வுகளை தூண்டுற மாதிரியான பேச்சோ ஏதோ ஒரு விதத்துல காரணமாக இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்லை, இந்த தலைவர்களுடைய பேச்சு மட்டுமே அவசியமானதில்லை. இந்த ஒருவருமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா ரொம்ப தலைவர்களோட நெருக்கமா இருந்து இல்லைன்னா அப்படி இருக்கிறாங்களாங்கிறது கூட பெரிய கேள்விக்குறி தான். அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் இருக்க விஷயங்களை பார்க்கறதும் புரிஞ்சுக்கிறதும் உள்வாங்கிக்கிறதுலையும் உணர்ச்சி மேலிட்டவர்களாக இருக்கிறாங்க, அல்லது அழுத்தமானவர்களாக ஆழமான சிந்தனையுடையவர்களாக இருக்காங்க. அதுல அவங்க தவறான ஒரு முடிவை தீர்ந்து யோசித்து எடுத்துடுறாங்க. இல்ல, இந்த நெருக்கங்கிறது நான் நேரடியா சந்திக்கணும், உங்களை நான் நேரடியா சந்திக்கணும் கூட தேவையில்லை. உங்களுடைய எழுத்து கூட என்ன பாதிக்கலாம், எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த எழுத்து கூட பாதிக்கலாம், உங்களுடைய பேச்சு கூட பாதிக்கலாம். அப்ப அது தூண்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது எந்த தலைவர்களுமே யாருமே எதுவும் பேசாமல் வாய் மூடி நான் மௌன விரதம் இருக்கேன்னு சொன்னால் ஒழிய யாருக்காச்சும் ஏதாவது உணர்வு தூண்டப்படும் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் யாருமே எதுவுமே பேச மாட்டோம். ஒரு தலைவர் சொன்னா என் தலைவரை பேச வைப்பேன்னு கூட ஒருத்தர் தீக்குளிக்கலாம். அதனால வெறும் தலைவர்களை மட்டும் பேசி பிரயோஜனமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், என்னுடைய நண்பர் சொன்னது போல ஒரு பொறுமையாக நம்ம இருந்து நம்ம சுமூகமாக எம்ஜிஆர் காலத்தில் NT ராமாராவ் ஹெக்டே இருந்த இருக்க மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இதில் தீர்வு கொண்டு வருவோங்கிற அளவுக்கு அது எளிமையாக நான் பார்க்கல. இருக்கிறதுலேயே மிக சீரிய உணர்ச்சி வசப்படாத ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்குன்னா உச்சநீதிமன்றம் வந்து தெளிந்து ஆராய்ந்து தீர்ந்து இருக்கிறதுல இந்தியாவிலேயே மிக சிறந்த சட்ட அறிவுகளை பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள்லாம் பேசி எல்லாம் பண்ணி இதுதான் இந்த விஷயத்துக்கு முடிவு. இதற்கான ஒரு காவிரி மேலாண்மை ஆயம் வந்து மேலாண்மை நிறுவனம் வந்து வரணும் அப்படின்னும் போது அந்த மேலாண்மைக்கான அந்த அமைப்பை நிறுவாமல் இருப்பது என்பது அது பொறுமை கிடையாது. அது ஒரு ஆழ்ந்த ஒரு கவலையற்ற ஒரு மோசமான ஒரு மக்கள் மேல கவலையற்ற ஒரு போக்கு. அது அந்த போக்கை வந்து நம்ம பொறுமையா இருக்கிறதுலையோ அவங்க சரியா இருக்கணும்ன்றதுலையோ தும்பை விட்டு வாழை பிடிக்கிற வேலை, செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியவர்கள் செய்யாமல் இருக்கும்போது சாதாரண மக்கள் எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. நீங்க வந்து மிக கடுமையான போராட்டங்கள்ல அடக்குமுறைக்குள்ளான தலைவர்கள் எப்பவுமே இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய அறிவும் புரிதலும் ஆழமானதா இருக்கு. உணர்ச்சி மேலாக இருக்கக்கூடிய மக்களில் ஒரு பகுதியினர் எப்பவுமே இப்படித்தான் இருக்காங்க. இந்த முடிவை தலைவர்கள் எடுக்கிறதும் இல்லை, ஊக்குவிக்கிறதும் இல்லை, ஆதரிக்கிறதும் இல்லை. மேடைகள்ல கண்டிக்கிறாங்க, இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு அவங்க வந்து அறிவுரையை சொல்றாங்க.
ஆனா மறைமுகமாக அவங்களுடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் இந்த முடிவை நோக்கி அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் செய்வதற்கான அந்த வழிமுறைகளை ஏற்படுத்துது அப்படின்னு எடுத்துக்கலாம். தீவிரத்தன்மைன்னு ஒன்று இருக்குங்க சார். இது வந்து அது ஒரு கருத்து ரீதியாக இருக்கலாம், இல்லை ஒரு உணர்ச்சி ரீதியாக இருக்கலாம். என்ன மாதிரியான அம்சங்கள் வந்தாலும் அது தனிநபர் சார்ந்தது தான். நீங்கள் வந்து தனிநபர்கள் தாங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் காரணமாக இந்த தீவிரத்தன்மையை அடைகிறார்கள். அப்போ எனக்கு இந்த பிரச்சனையில் வந்து உடனடி தீர்வு கிடைக்கவில்லை, இது நான் வந்து வஞ்சிக்கப்படுகிறேன், எங்களுக்கு போதுமான அளவு கவனம் கொடுக்கப்படவில்லை, நாங்கள் வந்து அதற்கான ஒரு போதிய அரசாங்கமோ இல்லை வந்து நீதிமன்றங்களோ எங்களுக்கு உரிய நீதியை வழங்கவில்லை அப்படின்னு தனிநபர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விதமான அழுத்தம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய சிக்கல். இப்போ நம்ம இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தமிழகத்தில் நம்ம கொண்டாடக்கூடிய மாரியப்பன் நமக்கு வந்து மாற்றுத்திறனாளி, ஆனாலும் தான் வந்து உலக அளவில் போய் சாதனை செய்ய வேண்டும் என்றிருக்கார். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேரும் அவர்களுடைய குறைகளையும் மீறி மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ நம்முடைய மனநிலையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் பிரச்சனைகள் எப்போதும் இருக்கத்தான் செய்யும், அதை உரிய வகையில் தீர்வதற்கான வழிமுறைகளை யோசிக்க வேண்டும். ஆனால் அது வந்து நிச்சயமாக தன்னுடைய ஒரு தற்கொலையின் மூலமாக அதற்கு ஒரு தீர்வோ அல்லது ஒரு சின்ன ஒரு நகர்வு கூட நடந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க, அது பொய்யானது, அது நடைபெற வாய்ப்பில்லாதது. அப்படிங்கிற தெளிவும் உயிர் மேல் இருக்கக்கூடிய பற்று என்பதும் நாம் உயிரை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு குறைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் என்னவென்று யோசிக்க வேண்டும். இந்த விதமான கல்வி தான் நம்ம கிட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய குறையாக இருக்குது. நான் மீண்டும் 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 நம்முடைய பள்ளி கல்வி கல்லூரி கல்வியில நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அம்சங்கள் வந்து லைஃப் ஸ்கில்ஸ் நான் திருப்பி பேசுறேன். இந்த லைஃப் ஸ்கில்ஸ்ல என்னன்னா முக்கியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்வது, தோல்வி, நிராகரிப்பு, இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை சிந்தனைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய பக்குவம் நமக்கு தேவையாக இருக்கு. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் எல்லாம் வரிசையாக வந்து இந்த மாதிரி கொலை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாம் காதலை நிராகரித்து விட்டார்கள் என்று பேசுகிறார்கள், ஒருதலை காதல்னு பேசுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அடிப்படையில் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் வந்து நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, நோ அப்படிங்கிற ஒரு ஆன்சர் அவனால் ஏற்றுக்க முடியல. அப்போ இதே மாதிரியான சிக்கல் தான், உளவியல் சிக்கல் தான் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. இதை தீர்ப்பதற்கான வாழ்க்கை கல்வி நமக்கு மிக மிக அடிப்படையாக தேவைப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். இந்தி திணிப்புக்கு எதிரானது மத்திய அரசு அப்படின்னு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்கிறார். உள்துறையோட இணை அமைச்சர் எதிரானது அப்படின்னு சொல்றாரு, திணிப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? எப்படி இந்த செய்தியை புரிஞ்சு? நம்ம வந்து அதிகமாக வந்து இந்திய திணிப்பை பற்றி தான் பேசியிருக்கோம். அதுவும் குறிப்பாக வந்து நரேந்திர மோடி அரசு வந்த பிற்பாடு கடுமையான திணிப்பு வந்து தேசிய அளவில் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பேசியிருக்கோம். முதல் முறையாக இந்த ஒரு செய்தி படித்த போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்து, அந்த மாதிரியான ஒரு திணிப்பு கிடையாது, நாங்கள் திணிப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் மாநில மொழிகளில் இருக்கக்கூடிய என்னுடைய முக்கியத்துவத்தையும் எடுத்து இவர் பேசியிருக்காரு. இப்படி ஒரு சிந்தனை வந்து மத்திய அரசுக்கு இருக்குது என்பதும் வந்து அதுக்காக ஒரு வாய்ப்புகளை வந்து நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் பேசுவது என்பது எனக்கு முதலில் வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இதனுடைய நோக்கம் என்ன, இதை ஏன் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு தேவை என்ன, இதனுடைய பின்னணிகள் என்ன, உடனடியாக இந்த செய்தியிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது என்ன அடிப்படையில் இதற்கான ஒரு காரணம் வந்திருக்கிறது, இதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆக்சுவலி இது இன்றைக்கு இந்த அளவுக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில மொழிகளுக்கு வந்து ஒரு அந்தஸ்தை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு அவர் பேசும்பொழுது நிச்சயமாக மாநில அந்தஸ்து இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுக்கும் நீங்கள் வந்து தேசிய அளவில் ஒரு அங்கீகாரத்தையும் அதற்கான ஒரு இடத்தையும் வழங்குகிறீர்களா என்ற அடுத்த கேள்வியும் நாம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி பார்க்கலாம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்? ரொம்ப என்னுடைய அப்பன் குதிரைக்குள் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க விஷயத்துக்கு ஒரு அவங்களுடைய வாக்கு மூலமா எடுத்துக்கலாம். இது சரியான பார்வை. ஏன்னா ஒன்று, மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதனால அவங்க அப்படி சொல்றதுனால தான் அவங்களுடைய அரசியலை சரியாக எடுத்துக்கொண்டு போக முடியும். சரியாக சிந்திக்கிற யாருமே இப்படி திணிக்கிறது தவறு. அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் தரணும்னு விஞ்ஞானபூர்வமாக சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க மறுதளிக்க முடியாது. அதனால இவங்க சொல்ல வேண்டியதா இருக்கும். இனிமேல் எவ்வளவு ஒழுங்கா இதை பண்றாங்கன்றது தான் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பீசா அப்படிங்கிற ஒரு அறிக்கை, ஏசர் ரிப்போர்ட் வந்துட்டு மத்திய அரசுலேருந்து வந்தது. பீசா அறிக்கை வந்து பன்னாட்டு பல நாடுகளினுடைய கல்வி அமைப்பு முறை எப்படி இருக்கு, 3 விஷயங்கள்ல கணிதம், அறிவியல், மொழி புரிந்து கொள்றது, இந்த 3 விஷயங்களையும் எப்படி இருக்குன்னு சொல்லி 2007 2009 அதற்கான ஒரு பட்டியலில் எல்லா நாடுகளும் வரும்போது ஏறக்குறைய 73-74 நாடுகள் தங்களை வந்து பீசாவினுடைய அடிப்படையில் எங்களுடைய மாணவர்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்றதை உட்படுத்திக்கிட்டாங்க. இந்தியாவும் உட்படுத்திக்கிச்சு. நம்மளாம் நினைச்சே பார்க்க முடியாது. உலக நாடுகள் 74 75 அதில் உட்படுத்திக்கிட்டாங்கன்னா நம்ம 73வது இருக்கோம். மிக பின்தங்கிய ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து மங்கோலியா போன்ற பொருளாதார ரீதியாக வராத நாடுகள் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நம்முடைய நாடு முழுக்கவும் தனியார் பள்ளி, அரசு பள்ளி எந்த வித்தியாசமும் இல்லாமல் 5ஆம் வரைக்கும் படிச்சு முடிக்கிற ஒரு பையனுக்கு நீங்க தமிழ்ல உங்களுடைய மொழியில அல்லது ஆங்கிலம்ல என்ன படிக்கிறாங்களோ அந்த மொழியில
நீங்கள் ஒரு 2-3 சென்டென்ஸை கொடுத்து நீங்கள் அதை படித்து அதில் இருக்கிறது புரியுதான்னு கேட்டால் புரிஞ்சுக்கிற திறன் அவ்வளவு கீழே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு மொழியை சரியாக தங்களுடைய ஆற்றலை, சிந்திப்பை, தான் சொல்ல வேண்டும் நினைக்கிற விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியை சரியாக அந்த குழந்தைகள் கொண்டு போய் சேர்க்கலைன்னு சொல்லி ஃபெயில் ஆகி நிற்கிறோம். இது அவங்களுடைய மத்திய அரசினுடைய ரிப்போர்ட்லேயும் சரி, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய எந்த ஒரு அரசியல் சாராத வெளிநாட்டு அமைப்புகள்லையும் இப்படி இருக்குது. அதனால் அதையெல்லாம் கொஞ்சமாவது இவங்க திரும்பி பார்த்துருந்தாங்கன்னா இப்படி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அவசியமானது. இதற்கு பிறகு இருக்க போகிற 2 ஆண்டுகளில் அவங்க தேவைகள் என்னவோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்காகவாச்சும் மாநில மொழிகளுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை முன்னேற்றினால் மட்டும்தான் இன்னும் 10-15 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்க குடிமக்கள் கொஞ்சமாச்சும் அறிவுபூர்வமாக பேசுறதை புரிஞ்சுக்கிற மாதிரியாவது நம்ம இளைஞர்கள் இருப்பாங்க. இல்லைன்னா மொழி ஆளுமை இல்லாமல் வெற்று மனிதர்களாக இன்னொரு கம்ப்யூட்டர், இன்னொரு ஆளு, இன்னொரு மிஷின் மாதிரி ஒன்று கை வேலை ஏதாச்சும் சொன்னால் செய்யணும், இல்லை தட்டணும், இந்த 2 தவிர வேற எதுவும் செய்ய முடியாத ஒரு வெற்று டப்பாக்கெல்லாம் நம்ம ஆகிட கூடாதுங்கிறதுக்காக இவங்க சொல்ற விஷயத்த நடைமுறைப்படுத்தணும். இவர்களுடைய போலித்தன்மைகளை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம், இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதனால மாநில மொழி, அவங்களுடைய பிராந்திய மொழிகளில் முக்கியத்துவம் கொடுத்து கல்விகளை வைக்கணும் அப்படிங்கிறதும், அதற்கான திணிப்பை ஏற்படுத்த மாட்டோன்றது அவசியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை தான் இப்போ கொஞ்சோண்டு பண்ணியிருக்காங்க, வரவேற்றுட்டு போயிடலாம். திணிக்கல ஆனால் ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிறார். மத்திய அரசு ஊழியர்கள் வந்து ஹிந்தியில் கையெழுத்து போடணும், சமூக வலைத்தளங்களில் அவங்க வந்து செய்திகள் சொல்லுகிற போது ஹிந்தியை பயன்படுத்தணும்னு. இது ரெண்டையும் எப்படி நம்ம வேறு வேறாக புரிஞ்சுக்கலாமா? நாங்கள் திணிக்கலை ஆனால் ஊக்குவிக்கிறோம், மத்திய அரசு ஊழியர்கள் எல்லோருமே ஹிந்தியில் கையெழுத்து போடணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மாநில மொழி சார்ந்த அந்த உணர்வே இருக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறா. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நீங்கள் இப்படி பாருங்களேன், இப்போ இவங்க பேசக்கூடியது அத்தனை பேருமே வந்து புதுதில்லியிலிருந்து பேசக்கூடியவர்களுடைய மனநிலை வந்து அவர்களுக்கு இந்த விந்திய மலைக்கு கீழே ஒரு தேசம் இருக்குது, ஒரு 3 மாநிலங்கள் இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அதை வந்து அப்படி விட்டுருங்க. நீங்கள் அதாவது அவங்களுடைய பார்வையில் அந்த மொத்த பெல்ட்டுமே ஹிந்தி பெல்ட் தான். அந்த ஹிந்தி பெல்ட்டுக்காரங்களுக்கு நீங்கள் அவங்க பேசக்கூடியது எல்லாமே பொருத்தமாக இருக்கும். நமக்கு வந்து யோசிக்கும் போது என்னத்துக்கு இதை வந்து ஹிந்தியில் கையெழுத்து போடணும்னு சொல்கிறோம், ஹிந்தியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமா நாம பேசுகிறோம். இது சிக்கலே வந்து நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய, நாம் எப்படி வந்து இந்த மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் பேசக்கூடிய சொற்களை இப்போ புரிந்து கொள்கிறோம் என்றும், மத்திய அரசு பேசக்கூடிய தலைவர்கள் வந்து அதை வந்து எப்படி யாருக்கான சொற்களாக பேசுகிறார்கள் என்பது தான் இருக்கக்கூடிய வித்தியாசம். நான் அதில் அடுத்த கட்டம் ஒரு விஷயம் தான் முக்கியமாக நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த ரீஜனல் லாங்குவேஜஸுக்கான மாநில மொழிகளுக்கான முக்கியத்துவத்தை அந்தந்த மாநிலங்கள் தான் வழங்க வேண்டும்னு பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி உருவாக்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த செம்மொழி ஆய்வு மையங்கள் உருவாக்குறீங்க. இது அத்தனையுமே வந்து உங்களுடைய நிதி ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்படுகிறது. அப்போ கவனம் என்பது நீங்கள் ஊக்கம் கொடுக்கக்கூடியது அத்தனை மாநில மொழிகளுக்கும் கொடுக்க வேண்டியது மத்திய அரசினுடைய பொறுப்பும் கூட. நீங்க மாநில அரசுகள் கண்டிப்பா செய்யும், அதை வந்து அவர்களுக்கான ஒரு இயல்பான official language, அதனால நாங்க கூடுதலா கொடுக்கிறோம் அப்படிங்கறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். எது? ஹிந்திக்கு அதான் சொல்ல, திருப்பி இதே பார்வை தான். கூடுதல் முக்கியத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்றாருன்னா official language அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றாரு. அவருடைய பார்வையில நிச்சயமாக ஹிந்தி பெல்ட் அத்தனையும் வந்து இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் அத்தனையும் ஹிந்தி பேசுகின்றன. அது நீங்க அபிஷியலா நம்ம அக்செப்ட் பண்றோமோ பண்ணலையோ, அவளை பொறுத்த வரைக்கும் இந்தி தான் இந்தியாவினுடைய தேசிய மொழி. நாம திருப்பி நாம அதை வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து எவ்வளவு தூரம் நீங்க வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த கண்டெஸ்ட் பண்ணக்கூடியது அவர் ஏற்றுக்கொள்ள போவது அபிஷியல் லாங்குவேஜ்ங்கிறதுனால கூடுதல் முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஏத்துக்கலாமா? என்ன அஃபிஷியலா வேலைகளை அந்த மொழியை வச்சு பண்றாங்கிறது தான் விஷயம். இப்போ வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸோ மற்றதோனா மத்திய அரசாங்கங்களுக்கு ஏற்கனவே பல மாநிலங்கள் இருக்கிறதுனால ஆங்கிலத்தில் தான் அது போய்கிட்டு இருக்கு. அதனுடைய ஆஃபீஸ் மெமராண்டம்ஸோ மற்றதோ ஹிந்திலையும் வந்து போடுறாங்க. நம்ம கெசட்டே நீங்கள் 2 மொழியிலேருந்து வரும், எப்பவுமே ஆங்கிலத்திலேயும் வரும், ஹிந்திலையும். அந்த அளவுக்கு ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது மாநில மொழி வந்து வளராம இருக்கு. அதை நம்ம ஏன் கவனத்தில் எடுத்துக்க மாட்டோம்? ஆமா, என்னன்னு சொன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று நம்ம அவங்களுடைய விஷயத்த வேற விதமா நாங்கள் ஊக்குவிக்கிறோம்னு சொன்னாலுமே நம்முடைய மக்களுக்கு ஏற்கனவே ஒரு அடிமை உப்பிட்டவரை உள்ளிள உண்மை மாதிரி ஐயா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் நம்ம செய்யணும். நீங்க ஒரு ஆபீஸ்ல 20 பேர் 100 பேர் இருக்காங்க. ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது மாநில மொழிகளுக்கான முக்கியத்துவம் குறையும்னு சொல்றோம். ஆனா ஆங்கிலத்திலே எல்லா உரையாடல்கள் எல்லா பரிமாற்றங்கள் நடக்கிற போதும் மாநில மொழி வளராம தானே இருக்கும். அப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன அதே பிரச்சனை திரும்ப நடக்க தானே செய்யும். ஆமா, என்னன்னு சொன்னா நீங்க வந்து ஏற்கனவே இருக்க இணைப்பு மொழியாக ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னு சொன்னா அது ஒரு அவங்களுடைய நிர்வாகத்திற்கான ஒரு அவசியத்தின் கருதி, அந்த நிர்வாகத்துக்கான அவசியத்துக்காக இருக்க ஒரு மொழியை 2வது மொழியாகவும் நீங்க வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கீழே தான் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ஹிந்தி பெல்ட்னு இப்ப அவர் சொன்னார்னா கூட அது 4, 5, 6 மாநிலத்துக்கு மேல கிடையாது. மிச்சம் நீங்க நார்த் ஈஸ்டுக்கு போயிட்டீங்கன்னா முழுக்க இல்லவே இல்லை. குஜராத்தே எடுத்துக்கோங்க,
அவங்களுக்கு ஹிந்தி விட அவங்களுக்கு குஜராத்தி தான் வரும். நீங்கள் மகாராஷ்டிராவில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஹிந்தியை விட மராட்டி மட்டும்தான் வரும். ஹிந்தியில் 2-3 வார்த்தைகள் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத பல பேர் இருக்காங்க. ஜப்பான் நாட்டிலிருந்து இங்கே வந்து ஒரு பல கோடி ரூபாய்க்கு பேசிட்டு போகிறாரு, ஜப்பானிய மொழியில் பேசுகிறாரு, மற்றதெல்லாம் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் சத்தீஸ்கருக்கும் அந்தந்த மொழிக்கான ஆட்களை மத்திய அரசாங்கத்தில் நியமிச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக அந்த அதிகாரிகள் தங்கள் மொழியிலேயே பேசுவாங்க, செய்வாங்க. ஒரு ஆஃபீஸ் ஃபைல் இங்கேருந்து போய் அங்கேருந்து வர்றதுக்குள்ள அதில் இருக்க வாசில் இருக்கிற தப்பு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 6 மாதம் 10 மாதம் ஆகும். வேலைக்கு உதவாத இவங்களுடைய கொள்கை முட்டாள்தனமான விஷயம். எப்போ வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு கருத்துருவோ அல்லது அவங்களுடைய தகவலோ வருதுன்னு சொன்னால் அந்த பார்டருக்குள்ளே வரும்போது அந்த மொழியில் பண்ணுறது சிக்கலே இல்லை. கணினி மயத்தில் அது ரொம்ப ரொம்ப எளிமையானது. உண்மையிலேயே நாட்டில் வந்து பெரிய முன்னேற்றங்கள் வரணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், இந்தியர்கள் வந்து நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தியாவில் இருக்க 27 மொழிகள்ல மத்திய அரசாங்கம் நடைமுறை எல்லா மொழிகளுக்குமான முக்கியத்துவத்தை பரவலாக்கணும். ஒரே மாதிரி பரவலாக்குறதுல அந்த வேலையவே அவங்க அதில் தான் செய்யணும். தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு பிறகு. அப்படின்னுதான் எல்லோருக்கும் பரவலாக தெரிந்த செய்தியாக இருக்கிறது. இப்போ தாய் மற்றும் சகோதரிகளும் பயன்படுத்தலாம், ஆணோடு அந்த வீட்டில் சம்பந்தப்பட்ட எந்த பெண்கள் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு. எப்படி பார்க்கலாம்? இது ஏற்கனவே சட்டத்தில் இருக்கு. 2005 சட்டம் வந்த போதே அக்ரீவ்டு பர்சன் அப்படின்னு பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பெண் பிறந்த வீட்டுகளுடன், அதாவது பிறந்ததினால் ஏற்பட்ட உறவில் இருந்தாலும், திருமண பந்தத்தால் ஏற்பட்ட உறவாக இருந்தாலும், அடாப்ஷன் மூலமாக தத்தெடுத்தல், சுவீகாரம் இதனால் ஏற்பட்ட உறவாக இருந்தாலும், திருமணம் போன்ற ஒரு உறவில் இருந்தாலும் அந்த ஆணுக்கு எதிராக வழக்கு போடலாங்கிறதான் சட்டமே. அந்த சட்டத்துக்கான ஒரு விளக்கம் வந்து ஏன் தரப்பட்டிருக்குன்னா, மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்கு எதிராக மேலே வந்தப்ப அந்த விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை தராங்க. அதனால அவர்களே வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்டு அண்ட் விமன் டெவலப்மெண்ட்ல கேட்கும்போது அவங்க இருக்கிற விஷயத்தை திரும்பி சொல்றாங்க. இந்த சட்டத்தினுடைய நோக்கமே எல்லா பெண்களுமே அதை பயன்படுத்தணுங்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்கள்லையும் இதுக்கு இவாலுவேஷன் அண்ட் மானிட்டரிங் ரிப்போர்ட்னு வந்து ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அது எவ்வளவு சிறப்பாகவும் அந்த வேலையை செய்யுதுன்னு பார்க்கும்பொழுது அம்மாக்களும் போடலாம், தங்கைகள் போடலாம், அண்ணனுக்கு எதிராக, பேத்திகள் வந்து தாத்தாக்கு எதிராக கூட போடலாம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து கூடுதலாக ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கு ஒரு 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 தெளிவுபடுத்தி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். ஒன்று. ரெண்டாவது செய்தி என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன், பெரும்பாலும் எப்படி நான் பார்க்குறேன்னா, மனைவி மட்டுமல்ல, கூட இருக்கக்கூடிய சகோதரி, கூட இருக்கக்கூடிய தாய், இது அத்தனையுமே ஆணினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள். அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய நீட்சியை வந்து பெற்றிருக்கிறது. வெறும் திருமண உறவினால் மட்டும் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த பெண்ணுக்கு இல்லை, குடும்ப உறவுகளால் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் தாயார் இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்குமான ஒரு பெரிய பாதிப்பை இந்திய சமூகத்துக்குள் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அது ஆனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ற ஒரு, நீங்க தொடர்ச்சியான பல வழக்குகளை நீங்க பார்க்கும்போதும் சரி, பல்வேறு செய்திகளை பார்க்கும்போதும் சரி, இந்த குடும்பத்திற்குள் ஏற்பட பல்வேறு சிக்கலுக்கு இந்த மாதிரியான தாயோ சகோதரிகளோ நேரடியாக போய் ஒரு தீர்வை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்களில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை இந்த தெளிவு வந்து உங்களுக்கு வந்து மேலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருப்பதாகத்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். இரண்டு பேருக்குமான அந்த வன்முறைகளுக்கான அந்த தளம் இருக்குல்ல, அது எப்படி வேறுபட்டு தானே இருக்க முடியும். அதே மாதிரியான முக்கியத்துவமும் இரு தரப்புக்குமான அதிகமா இருக்கும். நம்ம தாய் சகோதரியை பார்க்கிற அதே பார்வையோட நம்ம மனைவியை பார்க்கறதுல அது மாதிரி இவர்களுக்கான பிரச்சனைகள் அவர்களுக்கான பிரச்சனைகள் வருகிற போது உங்க அனுபவத்துல எந்த அளவுக்கு இது மாதிரி இந்த வன்முறைகள் சார்ந்து புகார் கொடுக்கறத இந்த தாய் சகோதரி போன்ற உறவுகள் வந்து முன் வர்றாங்களா? இல்ல, ரொம்ப ரொம்ப குறைவு. மனத்தடை ஒன்று பெரிய காரணமா இருக்கு. ஒரு அம்மா வந்து என் பிள்ளை என்னை பார்க்கவே இல்லை, வாயை திறந்தாலுமே நான் பேசுறான், என்னத்தை வச்சுட்டு வச்சிருக்கீங்க எனக்காக, ஒண்ணுமே இல்லைன்னு கெட்ட வார்த்தையிலலாம் பேசுறான், என்னுடைய வாழ்க்கையை பத்தியே குறைவா பேசுறான், சாப்பாடு போடுறது இல்லைன்னு ஒரு அம்மா சொல்லுச்சுன்னா, அம்மா நீங்க ஒரு மனு போட்டீங்கன்னா உங்க பிள்ளை வந்து பதில் சொல்லணும், அதுவும் அரசாங்கத்துல வேலை செய்யறாருன்னு சொல்றீங்கன்னு சொன்னா, பாவம் என் பிள்ளை இருந்துட்டு போறான், ஆனா நான் போடதாமா போறேன் அப்படின்னு வருஷக்கணக்கா அந்த கொடுமைகளை உடன்று கொண்டு தன் மகனுக்கு எதிராக போட முடியாத அளவுக்கு ஒரு பாசத்தின் காரணமாகவும் சமூக நிலைமைகளின் காரணமாகவும் இருக்கு. அப்படி போன உடனே அதை கேள்வி கேட்டு 60 நாள்ல பிரச்சனை முடிஞ்சிடும்னா எல்லா தாய்மார்களும் எல்லா சகோதரிகளும், அண்ணன் வந்து என்ன பண்ணுவாரு, நீ வந்து எனக்கு ஏதாச்சும் என்ன கேள்வி கேட்டீங்கன்னா போடி வெளியே விட்டு அப்பா அம்மா இல்லைன்னாலும் இருந்தாலும் கூட அப்பாவோ அம்மாவோ வயதாகி விட்டார்கள், அவர்களுக்கு சம்பாத்தியம் இல்லைன்னும் போது அண்ணாவோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சித்தப்பாவோ யார் வந்து வயது குறைவாகவும் பொருளாதார ரீதியான ஆதிக்கத்தை அந்த வீட்டில் வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரங்கள்லாம் வந்துடுது. அப்போ அந்த பெண்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது. நீங்கள்லாம் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எனக்கு திருமணம்ங்கிற பேரில் ஒரு 4-5 லட்சம் தான் வந்தது, ஆனால் குடும்ப சொத்துக்கள் ஒரு 50 லட்சம் இருக்குன்னு போது நான் ஏன் அதுக்கு பங்கெடுக்கக்கூடாதுன்னா, நீ இதோட எங்களோட பேசாமல் வெளியில் போயிரு, நீ சொத்தை கொடுக்குறேன் வெளியில் போயிரு, நாங்கள் தொடர்பே வச்சுக்க மாட்டோம்,
இல்லை சொத்து வேணாம்னா எங்கள் வீட்டில் உட்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, உன் உரிமையை கேட்டால் எங்களுடைய உறவை இழப்பாயின்னு சொல்லும்போது, பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளை இழந்து விட்டு வெளியில் போகும்போது வெளியில் இருக்க சமூகம் எப்பவுமே வன்முறை நிறைந்ததாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் பாதுகாப்பு தர முடியாததாகவும் இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையும் யதார்த்தமும் அச்சமும். அப்படிலாம் சமுதாயத்தில் வெளில போனோடனே எல்லாரும் அடிச்சிடறதில்ல, உதச்சிடுறதில்ல. ஆனால் அந்த அச்சம் இருக்கு பாருங்க, மன ரீதியான அந்த அச்சமும் தடையும் காலம் காலமாக போட்டிருக்கிறதுனால வெளியில் போய் உரிமைகளை பெற்று நல்லா வாழ்றதை விட கஷ்டத்தில் உழன்று கொண்டு இந்த வன்முறையை தாங்கிக்கிறேங்கிறது தான். வன்முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடிதடி உதை ரத்த காயம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால வர பிரச்சனை. வார்த்தை ரீதியான வன்முறை, பொருளாதார ரீதியான வன்முறை, உளவியல் ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, இப்படி 4 விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த பாலியல் ரீதியான வன்முறை வந்து பெரும்பாலும் மனைவி அது மட்டுமானதாக இருக்கும். அந்த வார்த்தை வன்முறையும் உளவியல் ரீதியான வன்முறையும் பொருளாதார ரீதியான வன்முறையும் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் என்னன்னு சொன்னால், நான் எனது என்னுடைய ரத்தம்ங்கிறதுனால மனைவி என்று வரும்பொழுது மிக கூடுதலான ஒரு வலுவாக அந்த வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளும் போது இருக்க வன்முறையினுடைய வீரியம் அதிகம். அந்த பொருளாதார டிபெண்டன்சி அதிகமா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தைரியமா முன் வராங்களா இந்த உறவுகள்ல இருக்கிறவங்க? இல்ல போனாலும் இந்த பிரச்சனைகளை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தைரியம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முன் வராங்களா? அதாவது பொருளாதார ரீதியான அவருடைய தனிச்சார்புக்கும் சுயச்சார்புக்கும் தைரியத்துக்கும் நேரடியான எந்த தொடர்புமே இல்லை. ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற பெண் வந்து 10-15 ஆண்டுகள் உழன்று கொண்டே பிரச்சனையில் இருக்கவங்க இருக்காங்க. 10,000 15,000 சம்பாதிக்கிற பெண்கள் கூட எனக்கு இவ்வளவு வன்முறை வேண்டாம், நான் போனா ஒரு ஹாஸ்டல்ல ஏதோ ஒரு சாப்பாடு எனக்கு கொடுப்பாங்க, 5,000க்கு ஹாஸ்டல் கிடைக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மன ரீதியாகவும் சுயமாக சிந்திக்கிறதுக்கும் தைரியம் இருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தலான்ற ஒரு நம்பிக்கை இருக்க பெண்கள் தான். பணத்திற்கும் விடுதலை உணர்வுக்கும் சம்பந்தமே இல்லை. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் தற்கொலை, பெண் காவலர்கள் மருந்து சாப்பிட்டு இது பண்ணாங்க, வழக்கறிஞர்கள் ஏதாச்சும் அப்படி பெண்கள் அப்படி ஆகுறாங்க, சில நேரங்களில் வேற ஏதான பெரிய பெரிய துறையில் இருக்கவங்க கூட. அப்போ ஒரு பணியோ பதவியோ இந்த கல்வியோ சம்பாதிக்கும் திறன் மட்டுமே இவர்களுக்கு இந்த விடுதலையை கொடுத்துறது இல்லைங்கிறது தான் யதார்த்தத்தில் பார்க்குற விஷயமா. பொருளாதார டிபெண்டன்சி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் உங்க சம்பந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்லை, பெரிய உண்மையான விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்முடைய குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு மாயக்கயிறு மாதிரி இருக்காது. அந்த மாயக்கயிறை வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வச்சிருக்கு. அது இந்தியன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம அதை வந்து பெருமையாகவும் சொல்றோம். அதனுடைய ஒரு இன்னொரு பகுதி இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையினுடைய ஒரு சிந்தனையினுடைய வெளிப்பாடாக தான் இந்திய குடும்ப உறவுகள் வந்து இருக்கு. அப்போ இதுல என்ன சிக்கல் வருதுன்னா, நீங்க அந்த பொருளாதார ரீதியான ஒரு 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 டிபெண்டன்சி, அதே மாதிரி உணர்வு ரீதியான டிபெண்டன்சி, இது ரெண்டுமே வந்து குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை வெளியே வரவிடாமல் காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. இப்போ இது என்னன்னா, இந்த இந்த ஆணாதிக்க சிந்தனையினுடைய ஒரு ஒரு மிக அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடியாகத்தான் இந்த இந்த தெளிவை நான் புரிந்து கொள்கிறேன். என்னன்னா, நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளோ தாயாரையோ நீங்கள் வந்து சரியாக நடத்தவில்லை என்றால் இது சட்ட ரீதியாக உங்கள் மேல் பாய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இந்த சட்டம் உங்களுக்கு அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது, உரிமைகளை வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவை இது ஆண்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு புரிதலாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு செய்தி என்னவென்றால், நம்முடைய இந்திய சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை இது வந்து வெளியே கொண்டு வந்து விட்டது. உண்மையில் இன்றைக்கு ஒரு காலத்தில் தாயாரை வந்து மிகப்பெரிய ஒரு போட்டுதலுக்குரிய அம்சமாகவும் சகோதரிகளை போட்டுதலுக்குரிய ஒரு ஒரு உறவாக நாம் பேணின காலம் போய் இன்றைக்கு அவர்கள் மேலும் நாம் ஆதிக்கம் செலுத்துகிறோம், ஆணாதிக்கம் செலுத்துகிறோம், அதை மேல் வந்து அவர்களை முறையாக நாம் நடத்துவதில்லை என்ற உண்மை இன்றைக்கு நீதிமன்றங்களில் வந்து வெளியே வந்து கொண்டே இருக்கின்றது. ஆதிக்கம் செலுத்துறது முறையா நடத்துறது இல்ல அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பெண்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஆண் நினைக்கிறானா, இல்ல அவங்களோட எனக்கு தான் அதிகமா தெரியும், சரியா தெரியும் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? அவங்கள சரிப்படுத்த வேண்டிய நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பெல்லாம் ஆண்கள் கையில தான் இருக்குன்னு இவங்க தப்பா எடுத்துக்கிறாங்களா? எந்த புரிதல் அடிப்படையில் அவங்க வந்து இந்த வன்முறைகளுக்கு போறாங்க, குடும்ப ரீதியிலான வன்முறைகளுக்கு போறாங்க? காலங்காலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விழுமியங்கள் தான் அதுக்கு ஒரு காரணம். வந்து ஒரு பொண்ணுன்னா நீ அடங்கி தான் இருக்கணும், நீ என்ன படித்தாலும் நீ வந்து அப்பாவை சொன்ன பேச்சு கேட்கணும், புருஷன் சொன்ன பேச்சு கேட்கணும், பையனோட வாழணுங்கிற அந்த கருத்து இருக்கு பாருங்க. தனியாக வாழும் தனித்த பெண்களை பற்றி இன்றைக்கும் சமூகம் சந்தேக பார்வையை வீசுகிறது. திருமணம் வேண்டாம் என்று ஒரு முதிர்கன்னியாக இருக்கிற ஒரு பெண் வந்து எப்பவுமே யார் அழைத்தாலும் வரவேண்டிய ஒரு பொதுவான ஒரு வெளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அநாகரிகமான பார்வை இருக்கு. ரொம்ப காலத்திற்கு முன்னாடியே வந்து இந்த சமூகதாயம் முழுக்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிற சொத்துக்கள், பொருளாதார கட்டுப்பாடுகள், இவையெல்லாம் ஆண்கள் கையில் போனதுக்கப்புறம் அவர்களை 2ஆம் தரமாக டீல் பண்ணக்கூடிய ஒரு பார்வையும் ஒரு பேட்ரியார்கல் சிஸ்டமும் உலகம் முழுக்கவும் இந்தியாவில் இன்னும் குறிப்பாகவும் வந்துருச்சு. இது நம்முடைய மதங்களுக்குள்ளேயும் மதங்கள் வளர்த்த பண்பாடு கலாச்சாரத்திற்குள்ளேயும் இருக்கிற விஷயம். ஆனால் இது வந்து சட்டங்கள் வந்து மாறிடுச்சு. ஒரு நாள் இரவில் 1950 அரசியல் சாசனத்தில் 2 பேரும் சமம்னோடனே ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் பென்ல நமக்கு வந்திருக்கு. ஆனால் நடைமுறையில் அது வரவே இல்லை.
இன்றைக்கும் கூட அடி வாங்கி கொண்டோ அநாகரிகமான பேச்சை பேசி வாங்கி கொண்டு ஒரு பெண் போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னே, ஏம்மா எல்லா வீட்லையும் நடக்குது, நீ கொஞ்சம் அமைதியா போமா, இந்த மாதிரி பேசுறவங்க தான் குடும்பத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உரிமைகளை கேட்பது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு கோடிக்கணக்கான பெண்கள் வேலை செய்து சம்பாதிக்கிறார்கள், சமூக உற்பத்தியில பங்கேற்க வந்துட்டாங்க. அந்த பெண்களினுடைய சம்பாத்தியம் என்கிற சொத்து பெண்களால் கையாளப்பட முடியுமா? இந்த பொண்ணு முடிவு பண்ணுச்சுன்னா தான் அவங்க கஷ்டமா இருக்காங்க, காதில் இருக்க கம்மலை கழட்டி கொடுத்துட்டு வந்துட முடியுமா? படித்த வேலைக்கு போகும் சம்பாதிக்கும் பெண் கணவர் கொடுத்துட்டு வர முடியும். நான் 5000 ரூபாய் நேற்று அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க சொல்ல முடியும், சொல்லாம கூட இருக்க முடியும், தகவலாக கூட சொல்ல முடியும். ஆனா ஒரு பெண் அப்படி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு. என்னன்னு சொன்னா, நீ என் சொத்து, உன்னுடைய சொத்தும் என் சொத்து. அப்ப நீ சம்பாதிச்சாலும் சரி, நீ படிச்சாலும் சரி அப்படிங்கிறது. ஏன்னு சொன்னா உன்னுடைய ஏற்புத்தன்மை இந்த சமூகம் முழுக்க என்ன சொல்லுதுன்னா, தப்பு பண்ற உடனே ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஐயோ ஹஸ்பண்டுக்கு தெரியாம இன்னைக்கு 2 காஃபி குடிச்சிட்டமேன்னு வருத்தப்படக்கூடிய 55, 57 வயசுல இருக்கக்கூடிய அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிற பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க. அவங்க சம்பாத்தியம் என்பது அந்த குடும்பத்திற்கும் கணவர் கையிலும் போகக்கூடிய ஒரு விஷயம்தான். மிக 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 சமீப காலத்துல தான் 2 பேரும் சம்பாதித்தாலும் கூட்டாக சொத்து வாங்குவதுன்றது இருக்கு. இது கொடுக்கிற விஷயமா எடுத்துக்கிற விஷயமா பார்க்கணும். சமூகம் முழுக்க நீக்கமர நிரவி பறந்து கிடக்கும் ஒரு விஷயம். இது வந்து ஊறி போயிருக்கிறதுல இருந்து இப்ப கல்வியின் மூலமாகவும் கருத்து ரீதியாகவும் மாற்றத்தை நம்ம அடியோட ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து என்னன்னு சொன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களிடத்துல இருந்தா முதல்ல வர வேண்டியிருக்கு. குழந்தை வந்து 4வது போகும்பொழுது பாய் நான் ப்ளூ தான் போடுவேன், பிங்க் எல்லாம் கேர்ள் கலர் அப்படிங்கிற அளவுக்கு மனக்குறுக்கல்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ ஒரு சின்ன ஒல்லியாக இடை சிறுத்த ஒரு பெண் இருக்கணும், ஆணுன்னா பெருசாக பரந்த தோள்களோட இருக்கணும், கையெல்லாம் ரொம்ப ஜிம் பண்ணி டெவலப் ஆயிருக்கணும்ன்றது. இப்ப தொடர்ச்சியாக அது பற்றியான பார்வைகள் என்னன்னு சொன்னா, வீக் அண்ட் ஃப்ரெயில் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி பெண்களும், வலிமையாக எல்லாம் ரொம்ப அதிகாரம் மிக்க ஆளுமை மிக்க ஆண்களும் அப்படிங்கிற அந்த பார்வை பெருசா குறையவே இல்லை. கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்துல முன்னேறினாலும் கூட மதம் சார்ந்த விஷயங்களை வந்து இன்னமும் கிட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால பெண்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்காது. முதல்ல அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாமா? இல்ல, மதம் சார்ந்து மட்டும் கிடையாது. நீங்க இது வந்து ஒரு பாரம்பரியம் சார்ந்ததாகவும் இருக்கிறது. இப்ப நீங்க இந்திய பாரம்பரியத்துக்குள்ள நாம குடும்ப உறவுகளை பற்றி வைத்திருக்கக்கூடிய சிந்தனைகள், மதிப்பீடுகள், பாரம்பரியம்ங்கிறது மத பாரம்பரியம்னு எடுத்துக்கலாம். இல்ல, மத பாரம்பரியம் மட்டும் இல்ல. நீங்க அது இந்த மதத்தை மட்டும் இங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாமே ஒரே விதமான சிந்தனைகளை கொண்டிருப்பதில்லை. அதுலயும் வந்து பெரிய அளவில் ஒரு வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் பெண் என்று வரும்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்பது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அவர்கள் அந்த விதமான இப்ப மேடம் சொல்ற மாதிரியான உரிமைகள் என்று வரக்கூடிய விஷயத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த மதத்துக்கு அப்பாற்பட்டு ஆணாதிக்கம் என்ற சிந்தனை மட்டும்தான் இங்கே வேரூண்டி இருக்கிறது. அப்போ அவர்களை பொறுத்தவரை நீங்கள் கேட்கும்போது ஆரம்பிச்சீங்க, ஆண் என்பவருக்கு வந்து இது சொல்லி நான் தான் சொல்லி தரணுமா, நான் தான் உங்களுக்கு வழிகாட்டணுமான்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை பார்வையும் தான் இங்கே ஆழமாக வேரூண்டி இருக்கு. இது வந்து அதுக்கும் அந்த எண்ணத்துக்கும் அந்த எண்ணத்தை விதைக்கிறதுல மதத்துடைய பங்கே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. மதத்துடைய பங்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மதத்துடைய பங்கு என்பது மிக மிக குறுகியது. ஏன்னா மதத்துக்கு அப்பாற்பட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான் அதிகமாக இருக்கிறது. ஆணாதிக்க சிந்தனை என்பது மிக மிக அடிப்படையில் நான் இந்த நாட்டை ஆளக்கூடியவன், இந்த வீட்டை ஆளக்கூடியவன், என்னுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து வரக்கூடியது. பெண்ணை வெறும் உற்பத்தி சக்தியாகவும் ஆணை வந்து ஒரு நிர்வாக சக்தியாகவும் இங்கே மீண்டும் 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 கட்டமைத்து வரக்கூடிய ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது. இதைத்தான் நமது பண்பாடு என்று நாம் மேலும் வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்ப இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பெண்ணுக்கான உரிமைகளை எடுத்து பேச வரும்போதெல்லாம் நாம் வந்து ஏதோ வந்து ஒரு பெரிய சலுகை மாதிரி அவளுக்கு வழங்குகிற மாதிரியும் அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு வாய்ப்புகளாகவும் கருதுகிறோம். உண்மையில் அப்படி அல்ல. உண்மையில் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம், இந்திய சட்டங்கள் முழுமையான உரிமைகளை வழங்கி இருக்கின்றன என்ற சூழலில் நாம் அதை ஏதோ வந்து ஆண் வந்து வழங்குகிறார் என்ற ஒரு துணியிலிருந்து பேசுகிறோம். சட்டம் கொடுத்திருக்கு, மதம் கொடுத்திருக்கா? எப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன், ஒரு சமூக ஒழுங்குன்றது எல்லா காலத்திலயும் இருந்துட்டே இருக்கு. என்ன ஒழுங்குன்னா, இந்த வேலை இவர் செய்யணும், அந்த வேலையை அவர் செய்யணும். அதுக்கான ஒரு ஒழுங்கோடன் சமுதாயம் போறது. எல்லாத்தையும் எல்லாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னும் போது ஆணுக்கு கீழ் பெண் இருக்கணும். நீ அடங்கி வா. நான் இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து மதம், பௌத்தம், ஜைனம் எல்லாத்துலயுமே தான் சேர்த்து சொல்றேன். அந்த கருத்து என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, அவனுக்கு கடவுளுக்கு அப்ப கடவுள் சொன்ன வார்த்தைகளாக ஒரு பெண்ணும் ஆணும், நான் வேற ஆண்களை மட்டும் சொல்லல, பெண்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய மதச்சார்பின்மை பேசக்கூடிய ஒரு ஆண் வந்து அங்க ஆணாதிக்கத்துல மட்டும் தானே நீங்க செயல்பட முடியும். அவருக்கு மதத்துக்கு தான் எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அந்த சம்பந்தம் இல்லைங்கிறது என்னன்னு சொன்னா, இந்த கடவுள் வழிபாட்டை நான் விட்டுறேன், இயற்கை தான் மிக வலிமையானதுன்ற ஒரு அளவுக்கு தான் அவர் போறாரே தவிர, இந்த வசதிகள் இருக்குல்ல, தான் ஆஃபீஸ் போய் களைச்சி வந்து வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம், ஆஃபீஸ் போய் களைச்சி வந்து அவங்க 1.5 மணி நேரம் சமைச்சாதான் தனக்கு சாப்பாடு வரும், நானும் வேகமாக ஓடி சமையல் ரூமுக்கு சமைக்கிறேங்கிறது வந்து தன்னுடைய எண்ணங்களை, செயல்பாட்டை சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது புத்தியிலிருந்து விலகி மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அப்ப அதற்கான ஒரு சிந்தனையை அவர் மாத்திக்கிறது பெரிய விஷயம். அந்த பொது புத்தியை கட்டமைச்சதுக்கு மதங்கள் தான் காரணம். என்னன்னு சொன்னா அதுதான் சமூக ஒழுங்கா இருந்தது. அதை தகர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சமூக ஒழுங்கு என்பது ஒருவருக்கு கீழ் இன்னொருவர், அவர் கீழ் ஒருத்தர். எப்படி சாதி இருக்கும், நீ கீழே பிறந்துட்ட அவ்வளவுதான், அதனால நீ சொன்ன பேச்ச கேளுங்கிறது சட்டத்தினாலும் சமூகத்தினுடைய மாற்றத்தினாலும் மீண்டும் 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 தகர்த்தெறியப்படும் பொழுதுதான் இல்ல அவர்களும் ஒன்றுதான் அப்படின்ற சிந்தனை அளவுக்காச்சும் வருது. நடைமுறையில் இன்னும் வரல. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது கூட அந்த சிக்கல் எல்லாமே இருக்கு. அதனால இது அங்கேருந்து மதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு வர்றதுனால ரொம்ப அழுத்தமா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. மாறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஆண்கள் சிரமப்படுறாங்க, பெண்களும் தான். ஆனா மாறணும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.